ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொள்ளு பருப்பை வச்சு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், இட்லி பொடி மாதிரியே டேஸ்ட்டும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்ல பொரிய விட்டு நல்ல செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பொடி நாள்பட்டு வரும்பொழுது நல்லாவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். அந்த கொள்ளோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பால் கொள்ளு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது எல்லாத்தையும் கலந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஒரே கப்பில் அதே அளவை நம்ம சேர்த்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நம்ம இட்லி பொடியெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக செஞ்சு வைக்கும் பொழுது பிள்ளைங்க இட்லி பொடின்னு கொடுத்தோம்னா எதாக இருந்தாலும் சாப்பிட்டுடுங்க. நம்மளுக்கு அந்த பொடியோட டேஸ்ட்டு கொடுத்துட்டா போதும், பிள்ளைங்களை நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட வச்சிடலாம். நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பிரண்டை பொடி, எல்லா பொடியுமே நம்ம போட்டிருக்கோம். கருப்பு உளுந்து, எள்ளு பொடி, இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் போட்டிருக்கோம். டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அது பொரியும், அப்படியே குண்டு குண்டாக ஆகும், செவந்து கலர் மாறும். அப்போ நம்ம எடுத்துடணும். அதை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து நம்ம எடுத்துடலாம். இந்த கொள்ளு பொடி நமக்கு கொள்ளில் நான் ரசம் போட்டிருக்கேன், பருப்பு கடையல் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த கொள்ளு பொடியையுமே நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ அடுத்து இன்னொரு கப்பில் அதே இந்த கொள்ளு அளந்த கப்பிலே கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம செவக்க வறுத்துக்கலாம். வெறும் வாணல்லே எண்ணெய் விடாமல் தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து 1 கப்பு வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லபடியாக வறுத்து வரும். ஏன்னா கடலைப்பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும், மீதியெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வறுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை நல்லா கழுவிட்டு உலர்த்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு 6-7 பூண்டு பல்லை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் தோலோடையே, அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே 12 காஞ்ச மிளகா, எங்கள் வீட்டு காரத்துக்கு இதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி சேர்த்து எண்ணெய் சேர்த்து வறுக்கும் பொழுது தான் நல்லா வறுபடும், அதனால் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பெருங்காயம், உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா பொடி ரெடி.